இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே தேவ பிள்ளைகளே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கனம் பொருந்தினவனாயிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அறிவில்லாதபடியினால், உணர்வு இல்லாதபடியினால் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. 2 முறை பார்க்க முடிகிறது. என்ன முடிகிறது? கனம் பொருந்தினவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிற இல்லை, அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். 12ஆம் வசனம். 20ஆம் வசனம், கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உணர்வு இல்லை, அநேகருடைய ஜீவியத்தில் உணர்வு இல்லை என்று சொன்னால் எதற்கு உணர்வு இல்லை? வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை பற்றி கொள்வதற்கு அநேக பேருக்கு உணர்வு இல்லை. தங்கள் குற்றங்களை உணர்வதற்கு உணர்வு இல்லை. தேவனை துதிப்பதற்கும் அவரை சோத்தரிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அநேக பேருக்கு உணர்வு இல்லை. நம்முடைய முடிவை சிந்திப்பதற்கு ஜனங்களுக்கு உணர்வு இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கனப்பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷர்கள் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்கள். தேவனுடைய ரகசியத்தை அறிவதற்கு மக்களுக்கு உணர்வு இல்லை. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை சிந்திப்பதற்கு ஜனங்களுக்கு உணர்வில்லாதபடி இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லி அந்த சங்கீதம் 49:3 வசனத்தில் சொல்லுகிறது, என் வாய் ஞானத்தை பேசும். ஆண்டவரே, வாய் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அங்கே காணப்படுகிறது. ஆண்டவரே, எதற்கு எனக்கு ஒரு உணர்வு வேண்டும்? நான் எதை தியானிக்க வேண்டும்? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 34ஆம் வசனமும் 104ஆம் வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 119ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் எனக்கு உணர்வை தாரும். தாவீது கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, எல்லாரும் தேவ பிள்ளைகள் கவனமாய் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் எதிர்க்க பேசி சங்கீதம் 49:3 என் இருதய உணர்வை தியானிக்கும் என்ற வார்த்தையை வைத்து உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை நான் பற்றி கொண்டு, ஆண்டவரே, நான் இந்த வேதத்தை படிப்பதற்கு, ஆண்டது வேதத்தை நான் பற்றி கொண்டிருப்பதற்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும், எனக்கு ஒரு உணர்வை தாரும். இந்த வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வதற்கு எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி தாவீது கேட்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வு தேவை. எதற்கு தெரியுமா? இந்த வேதத்தை பற்றி கொள்வதற்கு. வேதம் சொல்லுகிறது, வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 104ஆம் வசனத்தை படித்து பார்க்கிற வேளையிலே 104ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதை உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் பற்றி கொண்டால் அது எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அந்த வேதத்தை பற்றி கொள்ளும் பொழுது அந்த கட்டளையினால் நான் உணர்வடைகிறேன். ஆண்டவரே,
ஆண்டு எல்லாம் அது உணர்வடையும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொய் வழியா, கோப வழியா, கசப்பின் வழியா, வைராக்கியத்தின் வழியா, அருமையான தேவ பிள்ளைகளே, வைராக்கியத்தின் வழியா எதுவாக இருந்தாலும் அதை வெறுக்கிறேன். அந்த கட்டளை வரும் பொழுது சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார், தம்முடைய ஜனத்தை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே ஆண்டவரே, ஆண்டவரே, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனத்தை குணமாக்கி அவருடைய அழிவுக்கு தப்புவிப்பதற்கு உம்முடைய கட்டளையை நான் கை கொள்ளுகிறேன். அந்த கட்டளையை நான் கை கொள்ளும் பொழுது பொய் வழியை வெறுக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பொய் சொல்லாத மனுஷர்கள் இங்கே யாருமே இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். பொய் சொல்லாத மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொய் வழியை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆபிரகாம், அருமையான தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஆதியாகமும் அருமையானவர்களே 12ஆம் அதிகாரத்திலே நான் சொல்ல போனால், ஆதியாகமும் அந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து நான் படித்து பார்க்கும் பொழுது ஆதியாக 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 20ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வீட்டிலே இருந்து படித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒரு விளையாட்டு போல தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்ல ஆரம்பித்தான். உயிருக்கு பயந்து சகோதரி என்று சொல்ல ஆரம்பித்தான். அது அருமையானவர்களே, என்னை எதற்கு சொல்லுகிறேன்? அந்த கட்டளை வரும் பொழுது நான் பொய் வழியை வெறுக்கிறேன், பொய் வழியை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறாரே. அதனாலே இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கவனமாய் கேளுங்கள். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய மனைவியை அருமையா சொல்லுகிறார், நீ என் சகோதரி என்று சொல்லு மகளே, சகோதரி என்று சொல் என்று சொல்லுகிறார். அந்த 20ஆம் அதிகாரத்திலே வீட்டிலே இருந்து நிதானமாக படித்து பாருங்கள். அந்த ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மனைவியிட்ட பொய் சொல்லுகிறான், அவள் எப்படி சொன்னாள், இதை கேட்ட ராஜா எப்படி பயந்தார், ஆண்டவர் அவனை எப்படி எச்சரித்தார், அவன் அடுத்தவனுடைய மனைவியாக இருக்கிறார், நீ தொடாதே என்று சொல்லி அந்த எச்சரித்து அந்த அறிவியல் ஆபிரகாமுடைய மனைவி திருப்பி விடுகிறதையும் இங்கே பார்க்க முடிகிறது. அதனாலே அந்த கட்டளை வேதம் சொல்லுகிறது, அந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் ஒரு பொய் பேசுகிறான். அதே பொய்யை தகப்பன் ஆபிரகாம் எப்படி பொய் பேசினாரோ அதே பொய்யை ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வீட்டிலே இருந்து நீங்கள் படித்து பாருங்கள். அவ்விடத்து மனிதர்கள் அவருடைய மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றாள். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியினாலே அவ்விடத்து மனிதர்கள் அவன் நிமித்தம் தன்னை கொல்வார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் ஈசாக்கு. இதே சம்பவம் தான் ஆபிரகாமும் பயந்தான். இதே தகப்பனிடத்தில் என்ன பொய் இருந்ததோ அதே பொய்யை ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதோடு கூட நின்று விட்டதா? ஆதியாகமும் 27ஆம் அதிகாரம் 19 24 வசனம் வரை நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். ஈசாக்குடைய மகன் யார்? யாக்கோபு அந்த ஈசாக்கு இடத்திலே வந்து நான் தான் ஏசா என்று சொல்லி பொய் சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஈசாக்குடைய யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆதியாகமும் 37ஆம் அதிகாரத்தை அருமையானவர்களே அது 20ஆம் வசனத்திலிருந்து வீட்டிலே இருந்து நிதானமாக படித்து பாருங்கள். என்ன சொல்கிறது தெரியுமா? 37ஆம் அதிகாரத்திலே அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பையும் ரூபனையும் தவிர மற்ற 10 பிள்ளைகளும்
பொய் பேசியது. பொய் எங்கே? விசுவாசிகளாகிய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆபிரகாம் ஒரு தலைமுறை, ஈசாக்கு ஒரு தலைமுறை, யாக்கோபு ஒரு தலைமுறை, யாக்கோபுடைய பிள்ளைகள் ஒரு தலைமுறை, 4 தலைமுறை, 4 தலைமுறை ஆபிரகாமுடைய சந்ததியிலே அவன் விளையாட்டு போல பேசின அந்த பொய் ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆபிரகாமுடைய குடும்பத்திலே 4 தலைமுறை பொய்யாகிய சாபம் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே கடந்து வந்து விட்டது. அருமையான தேவப்பிள்ளையே, அந்த கட்டளை உனக்குள் இருக்குமானால் நீ பொய் வழியை வெறுக்க முடியுமே? அந்த கட்டளை உனக்குள் பூரணமாய் இல்லாதபடியாலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய குடும்பத்திலேயே 4 தலைமுறை பொய்யாகிய சாபம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் தொடர்ந்து வந்தது. அருமையானவர்களே, கொலை செய்வதுதான் சாபம் என்று நினைக்காதீர்கள். ஒரு குடும்பத்தை வஞ்சிப்பதுதான் சாபம் என்று நினைக்காதீர்கள். அதுவும் சாபம்தான். ஆனால் பொய் ஒரு சாபம். அந்த பொய் ஒரு சாபம். வேதம் சொல்லுகிறது, அந்த கர்த்தருடைய சமூகத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பான தேவ பிள்ளைகளே, நான் பொய் வடிய வெறுக்கிறேன். எப்பொழுது அந்த கட்டளை எனக்குள் பூரணப்படும் பொழுது, அந்த வார்த்தை எனக்குள் இருதயத்திலே பூரணமாக பதியும் பொழுது, நான் பொய் வடியை வெறுப்பேன், பொய் வடியை விடுவேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏன் பொய் வடியை விடுகிறேன்? வெளிப்படுத்தல் 21:8 சொல்கிறது, பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அருவருப்பானவர்களும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் சொல்லி பொய்யை குறித்து வேதத்தில் சொல்லுகிறது. அதனாலே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பொய் வடியை வெறுக்கிறதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதத்தை பற்றிக்கொள். வேதம் சொல்லுகிறது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையிலே, 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் நீ எழும்ப போவதும் இல்லை என்று சொல்லி, அன்பானவளே, ஞானத்தை கேட்டவனுக்கு உணர்வை கொடுக்கிறார். ஆண்டவரே, வேதத்தை பற்றி கொள்ள எனக்கு ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே. இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை வாசிக்க, இந்த வேதத்தை தியானிக்க, இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே, இந்த வேதத்தை பற்றி கொண்டிருக்க எனக்கு ஒரு உணர்வை தாரும். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதை படித்து பார்க்கிற வேளையிலே ஏசாயா 11:1 சொல்லுகிறது, ஆண்டவர் பிள்ளை 2ஆம் வசனத்தை படியுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய ஜனமே, நமக்கு உணர்வை அருளுகிற ஆவி, ஞானத்தோடு உணர்வு இருக்கிறது. அதான் சாலமோனை பார்த்து சொன்னார், ஞானமும் உணர்வையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அவன் கேட்டது ஞானத்தை தான், உணர்வை கொடுக்கிறார். உணர்வை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த உணர்விலே அருள் ஆவி, அதில் ஆலோசனை இருக்கிறது, அதில் பலன் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த ஆவியானவர் உனக்குள் தங்கும் பொழுது, உனக்குள் வரும் பொழுது, அந்த பாவ வழியை விட்டு விலகுகிறதற்கு நம்ம இருதயம் உணர்வுப்படும்.
இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு வேதம் சொல்லுகிறது, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். இன்னைக்கு படித்தவர்களுக்கும் அருமையான அறிவில்லாத மனுஷர்களைப் போல, அழிந்து போகிற மிருகத்தைப் போல அநேகருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் கனம் பொருந்தினவனாய் இருந்தும் இன்னைக்கு அநேக பேர் பணம் படித்தவனாக, பட்டம் பெற்றவர்களாக, அநேக பேர் மதிக்கத்தக்கவர்களாக உலகத்திலே இருந்தும், கனம் பெற்றவர்களாக இருந்தும், அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறார். உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. அதனாலே ஆண்டவரே, என் வேதத்தை நான் பற்றி கொண்டிருப்பதற்கு எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். அருமையானவர்களே, உணர்வை தாரும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இரண்டாவது ஆண்டவர் சங்கீத ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, ஓசியா 5:15 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? ஓசியா 5:15 படித்து பார்க்கிற விடையிலே படியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் சொல்கிறது, தங்கள் குற்றங்களை, ஓசியா 5:15, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவரே, அதை படிக்கலாம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்நானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள், அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். பாருங்கள் அருமையானவர்களே, அந்த 5ஆம் அதிகாரத்திலே 15 வசனம், அவர் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, ஐயா நான் இந்த தவறு செய்தேன், நான் இப்படி பேசினேன், இப்படி பார்த்தேன், நான் பெருமை கொண்டேன், கோபப்பட்டேன், பொய் பேசினேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாதையில ஓடினேன், அல்லது பிரியமில்லாத காரியத்தை நான் சிந்திச்சேன், நான் யோசித்தேன் ஆண்டவரே என்று சொல்லிக்கிட்டு எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தங்களுடைய குற்றங்களை உணர்கிறார்களோ, செய்த தவறுகளை உணர்கிறார்களோ, ஒரு முறை சொல்லுங்க தாவீது, ஆண்டவரே நான் தானப்பா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி, தாவீது செய்த பாவத்திற்காக ஜனங்கள் அடிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன் சொல்லி அவர் கதறின பொழுது அந்த வாதை நிற்க ஆரம்பித்தது. ஆண்டவர் பிள்ளைகளே, அவர் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் கோப்பிட்டாலும் நான் பதில் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனாலே தங்கள் குற்றங்களை உணர்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை உணர்வதற்கு, நான் செய்த தப்பிதங்களை உணர்வதற்கு எனக்கு ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, அருமையானவர்களே, என் வாழ்க்கையில அறிந்து ஒரு தவற சிறு பிராயத்தில் செய்தேன். அதாவது ஒரு பூனைக்குட்டிய நான் என்ன செய்தேன்னா, ஒரு கம்பி வச்சு ஒரு பாத்ரூம்ல போட்டு குத்தி கொன்னுட்டேன். அதை நான் இன்னைக்கும் நான் நினைக்கும் பொழுது அழுவேன். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் பெரிய தப்பு செய்யிட்டேன், அதை அறிஞ்சு செய்யல. அது ஒரு குடும்பம் பயந்தது, என்னோ பாத்ரூம்ல போச்சுன்னு சொல்லுது, அந்த பூனை கருகரா இருந்தது. அதை என்ன செய்யிட்டேன், ஒரு கம்பி வச்சு நான் அதை கொன்னுட்டேன். அதை நான் இன்னைக்கும் இருதயம் பாதிச்சுட்டே இருக்குது. ஆண்டவரே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனப்பான்னு சொல்லிக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா, என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நினைக்கும் பொழுது அழுவேன், தேவடி அழுவேன். அதனால தன்னுடைய குற்றங்களை உணர்வதற்கு ஆண்டவரே இருதயத்தை தார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எரேமியா 4
22 படித்து பார்க்கிற வேளையிலே என்ன சொல்ல, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ளவர்கள் பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாங்கு செய்ய அவர்களுக்கு அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவருக்கு அறிவில்லாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு பொல்லாங்கு செய்வதற்கு, தவறு செய்வதற்கு அநேக பேருக்கு அறிவு இருக்குது, நன்மை செய்வதற்கு அறிவு இல்லை, நன்மை செய்வதற்கு உணர்வு இல்லை. எரேமியா இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாப்பு செய்ய உங்களுக்கு அறிவு இருக்குது, நன்மை செய்ய அறிவில்லையே, நன்மை செய்ய அறிவில்லையே என்று சொல்லுகிறார். அதே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 19ஆம் சங்கீதம் தன் 12ஆம் வசனம், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவாய் கிடக்கும் அறிவியல் மறைந்து கிடக்கும் பிள்ளைகளிலிருந்து என்னை சுத்திகரியும், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைந்து கிடக்கும் பிள்ளைகளிலிருந்து என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் கணவனுக்கு தெரியாம, என் மனைவிக்கு தெரியாம, என் பிள்ளைகளுக்கு தெரியாம, என் பெற்றோர்களுக்கு தெரியாம நான் மறைந்து, யாருக்கு தெரியாம சில மறைவான சில பாவத்தை செய்துட்டப்பா, யார் என்ன பார்க்கல, நீ நினைக்கிறாய், உன்னை பார்க்கிற ஒரு கண் இருக்குது. நீ எங்கிருந்தாலும் தாவீது, ஆண்டவரே நான் வானத்துக்கு ஏறி அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கப்பட்டால் அங்கே இருக்கிறேன், உம்முடைய கண்களுக்கு மறைவாய் எங்கே போவேன்? ஆண்டவரே, என் பிள்ளைகளை உணர்வதற்கு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு அடியேனை விலைக்கு காரும், மறைவான குற்றங்களுக்கு அடியேனை எனக்கு விலைக்கு காரும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். தாவீது அருமையானவர்களே, யுத்தத்துக்கு போவதற்கு மனமில்லாமல் வீட்டிலே கிடந்தான், உப்பரியிலே ஏறினான். உப்பரியிலே ஏறும் பொழுது அவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. உப்பரியிலே ஏறும் பொழுது அவன் கண்கள் அடுத்தவனுடைய மனைவியை பார்க்க ஆரம்பித்தது. அடுத்தவனுடைய மனைவியை பார்த்து, அது யாருடைய மனைவி என்று கேட்டான். அருமையான உரியாவினுடைய மனைவி என்று அழைத்து வா. அந்த உரியாவினுடைய மனைவி இவன் என்ன வஞ்சித்தான். அருமையானவளே, வஞ்சித்த பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் கற்பம் தரித்து விட்டேன் என்று சொன்ன உடனே இந்த தாவீது யுத்த களத்தில் நிற்கிற உரியாவை வரவழைக்கிறான். என்ன செய்யலாம், அதை மறைப்பதற்கு, அந்த தவறை மறைப்பதற்கு அரவழைத்து சொல்லுகிறான், நீ உன் வீட்டுக்கு போ, உன் மனைவியோடு சந்தோஷமாயிரு என்று அழைப்பு. அவன் சொல்லுகிறான், ஐயா, ராஜாவுக்கும் தேசத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது, நான் மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டிய காலமா, நான் போக மாட்டேன் ஐயா, போக மாட்டேன்னு சொல்லி அந்த உரியா யுத்த களத்துக்கு திரும்பி போய்விட்டான். திரும்பி போகும் பொழுது இதே தாவீது அவன் கையிலே ஒரு கடிதத்தை கொடுக்கிறான். அந்த படைத்தலைவனிடத்திலே நீ கொடு, இவன் உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன். அந்த கடிதத்தை கூட பிரித்து பார்க்காதபடி அந்த தலைவனிடத்திலே கொடுக்கிறான். அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா, இவனை யுத்த களத்திலே முன்னே விட்டு அவனை கொலை செய்து விடு. யார் எழுதினது? தாவீது எழுதுகிறான். தாவீது எழுதுகிறான். அவனுக்கு உண்மையா இருந்த உரியாவை யுத்த களத்திலே முன்னே விட்டு கொலை செய்து விட்டான். அந்த அவனுடைய மனைவி பட்சபாளை இவன் அபகரித்து விட்டான். அருமையானவர்களே, ஆண்டவர் பார்த்தா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தாவீது போகிறான். தாவீதிடத்தில் தீர்க்கதரிசி வருகிறான். அருமையானவர்களே, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு இருந்தது. ஒரு தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்தது. ஒரு வழிப்போக்கன் ஒன்று வந்தான். வழிப்போக்கன் வந்த பொழுது அந்த 1000 ஆடுகள் உள்ளவனிடத்தது ஒரு ஆடை எடுக்காம தரித்திரனாகி அவனிடத்தில் இருக்கிற ஒரே ஆட்டை எடுத்து சமைத்து வழிப்போக்கனுக்கு கொடுத்தான். கொடுத்து இந்த வார்த்தையை கேட்ட தாவீதுக்கு எழும்பினான். எழும்பி சொல்லுகிறான், இப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு லாய்க்கில்லை, இவனை அழித்து விட வேண்டும்
இவனை கொன்றுவிட வேண்டும் என்று தாவீது எழும் என்று சொல்கிறான். தீர்க்கதரிசி சொல்கிறார், நீயே அந்த மனுஷன், நீதான் அந்த தவறை செய்தாய். ஆனால் நீ இந்த தவறு செய்தது நிமித்தம் நீ சாகிறதற்கல்ல, இதற்கு பதிலாய் நாளத்தனையான குற்றத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை தாவீதுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறது. கவனமாய் கேளுங்கள். தங்கள் குற்றங்களை உணர்வதற்கு இருதயத்தை தாரும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது கதறுகிறான். அந்த நேரத்தில் தாவீதுடைய வீட்டில் ஒரு பட்டயம் வந்து விட்டது. அங்கே வந்த சம்பவம் என்ன? சொந்த மகளை சொந்த மகன் கற்பழிக்கிறான். கற்பழித்தவனை இன்னொரு மகன் கொலை செய்கிறான். இப்படிப்பட்ட தண்டனை தாவீதுடைய குடும்பத்தில் வந்துவிட்டு காரணம் என்ன? உணர்வடைந்தான். ஆண்டவரே, அந்த தவறை என்னிடத்தில் கேளும், என் பிள்ளைகளிடத்தில் கேட்காதையும் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. ஆனா பிள்ளைகளிடத்திலே பட்டயம் போக ஆரம்பித்தது, தவறு போக ஆரம்பித்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகாப் என்ற ராஜா நாபோத்துடைய தோட்டத்தை எடுப்பதற்கு கேட்கிறான். ஆனாலும் அவன் மறுக்கிறான். ஆனால் ஆகாப்புடைய மனைவி யோசபேல் அவருடைய என்ன செய்ய, ஆகாப் நாபோத்தை ஆள் வைத்து கொண்டு விட்டான். ஆள் வைத்து கொண்டு விட்டான். இதை பார்க்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, எலியா தீர்க்கதரிசி ஆகாப்பை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அருமையானவர்களே, அந்த சொல்கிறார், நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் எப்படி நக்கியதோ உன் இரத்தத்தை நாய்கள் நக்கும். அப்பதான் ஆகாப்புக்கு உணர்வு வருது, ஏதோ தவறு நடந்துட்டு நடக்கிற பொழுது சின்ன சொத்துக்காக, ஒரு சொத்துக்காக நாபோத்தை ஆகாப் ராஜா அவருடைய மனைவியாகிய யோசபேல் கொலை செய்து விட்டார். ஆனால் அந்த சொத்தை ஆகாப்புடைய குடும்பம் எடுக்க முடிந்ததா? அதை அனுபவிக்க முடிந்ததா? ஆகாப்புடைய பிள்ளைகள் 70 பேர். எகு என்ற ராஜா வந்தான். எகு என்ற ராஜா வந்து அருமையானவர்களே, தேசத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். ஆகாப்புடைய பிள்ளைகள் இங்க எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்து தலையை வெட்டி குவியலாய் கொண்டு வாருங்கள். அவர்களை மறைப்பீர்களானால் உங்களுக்கு இந்த பாடுகள் சொல்லி எகு ராஜா சொன்ன பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆகாப்புடைய பிள்ளைகள் 70 பேர், பிள்ளைகள் மருமக்கமா பேர பிள்ளைகள் 70 பேருடைய தலை வெட்டப்பட்டது. நாபோத்துடைய சொத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் சொத்தை அனுபவிக்க முடியவில்லை. பிள்ளைகளும் அனுபவிக்க முடியவில்லை. பேர பிள்ளைகளை அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? சாபம். ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு அடியேனை விலைக்கு காரும். நீ சொத்தை வஞ்சித்தாலோ, பணத்தை வஞ்சித்தாலோ, பொருளை வஞ்சித்தாலோ, எதையோ நீ வஞ்சித்தாலோ, வேதம் சொல்லுகிறது அது மறைவான குற்றம். ஆனால் ஒன்று ஆண்டு எதற்கு பேசுகிறார் தெரியுமா? நீ ஒருவேளை மறைவான குற்றத்தை செய்திருந்தால், ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னி, நான் செய்த தவறை என்னிடத்தில் கேளும், என் பிள்ளைகளிடத்தில் கேட்டு விடாதையும், என் பிள்ளைகளுக்கு அந்த தலைமுறை வந்துவிடக் கூடாது. ஆண்டவரே, அந்த தலைமுறை சாபம், அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தில் 4 முறை தலைமுறை சாபம் வந்ததே, என் பிள்ளைகளுக்குள்ளே அந்த தலைமுறை சாபம் வந்துவிடக் கூடாது. ஆண்டவரே, நான் யாருடைய பணத்தையாவது, யாருடைய பொருளையாவது, யாருடைய சொத்தையாவது, ஏதாவது பொருளையாவது நான் வஞ்சித்தது உண்டானால், ஆண்டவரே அந்த குற்றத்தை என்னிடத்தில் கேளும், அவருடைய தண்டனை எனக்கு தாரும், என் பிள்ளைகளிடத்தில் கேட்டு விடாதையும் ஆண்டவரே என்று சொல்லுவதற்கு தான் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தங்கள் குற்றங்களை உணர்வ ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும், இருதயத்தை தாரும். ஏசாயா 27:11 என்ன சொல்லுகிறது? இந்த ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 27:11 என்ன சொல்லுகிறது? என் வேதத்தை பார்த்தா அருமையானவர்களே, 11:20 சோத்திரம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும், சிறிகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள், அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால்
அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும், அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். உணர்வில்லாத இருதயத்தை கொளுத்தி விடுவார். உணர்வில்லாத இருதயம் அழிந்துவிடும். அதற்கு கிருபை செய்ய மாட்டார். கிருபை செய்ய மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, மத்தேயு 15:16ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். என்ன சொல்கிறது? மத்தேயு 15:16 வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையிலே அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா என்று இயேசு கேட்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். எதற்கு உணர்வு வேண்டும்? இந்த வேதத்தை நேசிப்பதற்கும், வாசிப்பதற்கும், தியானிப்பதற்கும், ஆராய்ந்து பார்ப்பதற்கும், அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும். இரண்டாவது, ஆண்டவரே நான் செய்த தவறை, நான் செய்த தப்பிதத்தை ஆண்டவரே எனக்கு மன்னித்து நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என் சரீரத்தை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, தங்கள் வீடுகள், அதாவது அந்த 12ஆம் வசனம் 20ஆம் வசனம், ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருப்பதில்லை, அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். காரணம், கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். ஒப்பாயிருக்கிறான். நல்லா இருக்கிறாங்க, குடும்பம் அழிந்து போகுது. ஏன்னா அறிவில்லை. அறிவில்லை. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நின்றோம். பரிசுத்தமான பரவசமே தரிசிக்க செய்யும் திருமுகமே, பரிசுத்தம் பெற வந்தோ தரிசிக்க செய்யும் திருமுகமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. தரிசிக்க செய்கிற திருமுகம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீசஸ். பரிசுத்தமான பரவசமே தரிசிக்க செய்யும் திருமுகமே, பரிசுத்தமான பரவசமே தரிசிக்க செய்யும் திருமுகமே, பரிசுத்தம் பெற வந்தோ தரிசிக்க செய்யும் திருமுகமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே, பரிசுத்தமான பரவசமே. விரும்பாத பாவம், வேண்டாத சிந்தைகள் துரும்பாக நுழைந்து இரும்பாக மாறும். விரும்பாத பாவம், வேண்டாத சிந்தைகள் துரும்பாக நுழைந்து இரும்பாக மாறும். அரும்பாடு பட்ட பெரும் பாதை பயணம் வீணாகவே என்றும் போய்விடும். அரும்பாடு பட்ட பெரும் பாதை பயணம் வீணாகவே
அகற்றீனில் வாழும் பாவத்தால் உந்தன் முகசாயல் மாறும் வேறுபடும். அகற்றீனில் வாழும் பாவத்தால் உந்தன் முகசாயல் மாறும் வேறுபடும். தேவசாயல் விலகி போகும், தெய்வத்தின் மகிமை தூரமாகும். தேவசாயல் விலகி போகும், தெய்வத்தின் மகிமை தூரமாகும். பரிசுத்தமான் பரவசமே தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே கர்த்தருக்கென்று பயந்திட்டால் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். கர்த்தருக்கென்று பயந்திட்டால் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை என்றும் கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை என்றும் கைவிட மாட்டார். பரிசுத்தமான பரவசமே தரிசிக்க செய்யும் திருமுகமே. அன்பானவர்களே, விரும்பாத ஒரு பாவம், வேண்டாத ஒரு சிறிய சிந்தனைகள் துரும்பாக நுழைகிறது. வாலிபனே, தகப்பனே, தாயே, துரும்பாக நுழைகிறது. துரும்பாக நுழைகிற சின்ன பாவம், விரும்பாத பாவம், வேண்டாத சிந்தனைகள் துரும்பாக நுழைந்து அது இரும்பாக மாற்றி விடுகிறது. இரும்பாக மாற்றிவிட்ட பொழுது அரும்பாடுபட்ட பரலோக பயணத்தை பாதியிலே நிறுத்தி விடுகிறது. பாதியிலே நின்று விடுகிறது அந்த பயணம். சின்ன சின்ன பாவம். ஒருவேளை நீ செல்லுற எவ்வளவு ஆபாச படம் பார்க்கிறாய், அல்லது டிவியில நீ எவ்வளவு ஆபாச படம் பார்க்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சில வாலிபர்கள் சிரிக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது சிரிக்கிறார்கள். அது துரும்பாக நுழைகிறது. சின்ன துரும்பாய் நுழைகிறது. உன் இருதயத்தை இரும்பாக மாற்றுகிறது. நீ 50 வருஷம் 100 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிற உன்னை பரலோக பயணம் தடுத்து விடுகிறது. தடுத்து விடுகிறது. தகப்பனே, தாயே, வாலிப பிள்ளைகள் மாத்திரமா இன்னைக்கு அநேக செல்லுக்கு அடிமை, ஆபாச படத்துக்கு அடிமை, அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஐயா, ஐயா, இந்த வேதத்தை பற்றி கொள்ளவும் எனக்கு ஒரு இருதயம் வேண்டும். நான் செய்த தவறை உணர்வதற்கு எனக்கு ஒரு இருதயம் வேண்டும். எனக்காக செபியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி 2 கரத்தை உயர்த்தி நீங்கள் காட்டுவீர்களா? அந்த 2 கரத்தை நீங்கள் உயர்த்தி காட்டும் பொழுது உங்களுக்காக நான் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரதர் விஜய் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். கடைசியாக பர்னபாஸ் ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். மெல்ல, ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. 2 நிமிஷம் இந்த சத்தம் போதாது. அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பான்னு சொல்லி கூடுங்கப்பா. அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆவியோடு உண்மையோடும் துதிக்க தந்த மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உணர்வுள்ள இதயத்தை பற்றி திடமா எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கான வார்த்தைகளை தந்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு சபையாக ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. பொய் நாவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பொய் நாவு வேண்டாம் ஆண்டவரே. மாயான எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா.
எங்கள் சபை விளக்கிள்ளைகளுக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா, ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. பொய் வேண்டாம் ஆண்டவரே, வேதத்தை தியானிக்க ஆண்டவரே ஆண்டவரே உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. ஜபிக்க ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய வேதத்தை சொல்ல, அநேகருக்கு உம்மை பற்றி சொல்ல ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட இதயத்தை நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே உமக்காக சாட்சியோட கிருபையம்பலனை எங்களுக்கு தாங்கப்பா, தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே செய்தி கொடுத்த தேவ மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவர் அநேக கோடி கோடி ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு மேலான கிருபையை தார் கொடுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமென். மூன்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.